போடா சொல்றேன். சிவா புள்ளைய குடுறா. ஏய் அமைதியா இரு. கலை டேய் என் புள்ளைய எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும்டா. உன்னை கோர்ட்ல வச்சுக்கிறேன்டா. டேய் போடா. கூட்டு சேர்ந்து பிரச்சனை பண்றியா? வாடி வா. கலை வா. அன்பே அழாத. என்ன அழாத? அவ என் அன்பே புள்ளைய. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பிள்ளைங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. நீ அழுவணும், அது ஒண்ணுதான் அவனோட இன்டென்ஷன், வேற எதுவுமே கிடையாது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து பயந்து அழுதா எதுவுமே நடக்காது. போராடி ஜெயிச்சுதான் ஆகணும். இவன் வந்துட்டே தான் இருப்பான். இவனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா இன்னும் துரத்துவான். தைரியமா எதிர்த்து நில்ல அன்பு. நான் இருக்கேன், பாத்துக்கலாம். கலைக்கு அடிபட்டது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அதானே, இந்த நியூஸ் எப்படி அவனுக்கு போச்சுன்னே தெரியலையேக்கா. சாரி. நேத்து நான் ரொம்ப கிராங்கியா நடந்துகிட்டேன். சாரி அரசி. என்னதான் நமக்கு நடுவில் பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. தப்பு என் மேலேயும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ எவ்வளவு ஆசையோட என்னை கல்யாணம் பண்ணிருப்ப. உன் கூட சேர்ந்து உனக்கான வாழ்க்கை நான் ஆரம்பத்துல இருந்து வாழவே இல்லை. நீ சொல்றதும் கரெக்டு தான். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. இல்ல அரசி, எனக்கு புரியுது. உனக்கு என்ன வேணும்? அந்த அன்பும் சிவமும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? அது என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நியாயமான வழியில இனியா நமக்கு கிடைக்க மாட்டானா, அவங்கிட்ட இருந்து இனியாவை எப்படி தூக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு அவளை கூட்டு போயிடலாம். நீ நிஜமாவே யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா அரசி, உனக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்றதை தவிர எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. யாரு? பாஸ்கர் வந்திருக்க வக்கீல் சார். உள்ள வாங்க. இந்த வரேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வக்கீலம்மா. உட்காருங்க. சொல்லுங்க பாஸ்கர், என்ன விஷயம்? என் குழந்தைங்கள அன்பு கிட்ட இருந்து மீட்டு தரணும். இந்த விஷயத்த நம்ம யோசிக்கவே இல்லையே. குழந்தைய தூக்குனா அன்புக்கு வலிக்கும், அன்புக்கு வலிச்சா சிவத்துக்கும் வலிக்கும். இது நல்ல ரூட்டா இருக்கே. கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. குழந்தைங்களோட கஸ்டடி கோர்ட் அவளுக்கு கொடுத்துருக்கு. ஆனா என் குழந்தைங்கள வாரம் வாரம் பார்க்கறதுக்கும் குழந்தைங்களோட சம்பந்தமா முடிவு எடுக்கிறதா இருந்தா அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இது போதுமே. உன்கிட்ட பெர்மிஷன் வாங்காம அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கோர்ட்ல ஈஸியா ஒரு கேஸ் போட்டுடலாமே. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இல்ல, பிள்ளைகளும் சந்தோஷமா இல்ல. பாஸ்கர், என்ன சொல்ற?
வக்கீலம்மா, குழந்தைங்க 3 பேருக்கும் ஒத்து வரல, ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இனியா கலையை தள்ளி விட்டு கலைக்கு தலையில அடிபட்டு போச்சு. ஃபென்டாஸ்டிக். இந்த ஒரு விஷயமே போதுமே குழந்தைய நம்ம தூக்குறதுக்கு. இனியா சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில அங்க இல்ல அப்படின்னு சொல்லி நாம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா சொன்னீங்க வக்கீல் சார். பாஸ்கர், நிஜமாவே அது நடந்துச்சா இல்ல நீ எப்பவும் போல ஏதாவது கதை விடுறியா? வக்கீலம்மா, சத்தியமா சொல்றேன், நேத்து 2 பேரும் பார்ட்டிக்கு வந்தப்ப இனியாவுக்கும் கலைக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. அதுல கலைக்கு மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, இவ்வளவு ஏன், ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரசீது கூட என்கிட்ட தான் இருக்கு. இந்த அருங்க. இந்தாங்க வக்கீல் சார், படிச்சு பாருங்க. பாஸ்கர், குழந்தைங்க வேணும்னு கேக்குறிய, நிஜமாவே உன் குழந்தைங்க மேல அவ்வளவு பாசமா? பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வக்கீல் சார். எனக்கு அந்த அன்பும் சிவமும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இப்போதைக்கு நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். முதல்ல கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு குழந்தைங்க உன் கஸ்டடிக்கு வேணும்னு கேட்போம். அது நடந்தாவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஈஸியா முடிச்சிடலாம். நீங்க சார், ஸ்பீட் போஸ்ட் வந்திருக்கு. இருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யா, ம், கொடுங்க. இல்ல சார், அன்பு செல்வின்ற பேருக்கு வந்திருக்கு. அவங்க தான் வந்து வாங்கணும். அன்பு, அன்பு, உனக்கு போஸ்ட் வந்திருக்கு. இந்தாங்க மேடம், இதுல சைன் பண்ணிடுங்க. என்னது? அன்பு, ஒரு நிமிஷம். என்னது? உனக்கு வந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் படிக்கலாமா? அது வக்கீல் நோட்டீஸ், அதான் உன்கிட்ட கொடுத்தேன். அந்த பாஸ்கர் குழந்தையோட கஸ்டடி கேட்டிருக்கான். அதை நான் படிச்சிட்டேன். இப்ப என்ன செய்யட்டும்? வக்கீல் தானே நீ, என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா? பாஸ்கர் வந்து சத்தம் போட்டப்ப நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாதுன்னு சவால் விட்ட. இப்ப என்ன பண்ணணும்னு என்கிட்டயே கேக்குற? நீ குழந்தைங்களுக்கு அப்பாவா யோசிக்கிறியோ இல்ல ஒரு வக்கீலா யோசிக்கிறியோ, எப்படி இருந்தாலும் இது உன்னோட பிரச்சனை. இந்த பிரச்சனைய நீதான் சரி பண்ணி ஆகணும். என்ன செய்யணுமோ அதை செய். நான் பாத்துக்கிறேன் அன்பு. இதுக்கப்புறம் லைஃப் டைம்ல பாஸ்கர் என்ன வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது. இந்த கேஸ் மட்டும் தோத்து போச்சு, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இனியா, என்னடா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? என்னடா அப்பா மேல கோவமா? என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான்டா. சாரி.
அப்பாவுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காது. அது அப்பாவால தாங்கிக்க முடியல. அப்பாவை மன்னிக்க மாட்டியா? இனியா குட்டி, எனக்கு ஒரு வைஃப் வேணுங்கிறத விட உனக்கு ஒரு நல்ல அம்மா வேணும்னு தான் நான் எப்பவும் யோசிச்சிருக்கேன். உனக்காக தான் நான் அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கும் கலை பாரதியை பிடிக்கும் தானே? இப்ப என்னாச்சு? அன்னைக்கு நீ கோவப்பட்டு அதனால கலைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அன்பு உன்னை பத்தி தப்பா நினைப்பாள்ல. ஆன்ட்டிலாம் என்ன தப்பா நினைக்கல, நீங்க தான் என்ன தப்பா நினைச்சு அடிச்சிட்டீங்க. எனக்கு தெரியுது நான் பண்ணது தப்புன்னு. எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. அப்பா உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், உன்னை அடிக்கவும் மாட்டேன். ப்ளீஸ்டா, அப்பா மன்னிச்சிருமா. இனியா, என்ன இன்னைக்கு பாட்டுக்கிட்ட சொல்லாமையே வந்துட்ட? என்ன இனியா? பாட்டி, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடு. என்ன இனியா இதெல்லாம்? நீதான் உங்க அப்பனுக்கு உயிரே, உனக்கு அது தெரியும்ல. சரி, ஏதோ ஒரு நாள் உங்க அப்பன் கோவப்பட்டுட்டான், அதுக்காக நீ அவங்கிட்ட முகத்தை திருப்பிப்பியா? எனக்கு புரியுது, அவரு உங்க புள்ளல, நீங்க அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இனியா, என்ன இருந்தாலும் வக்கீலோட பொண்ணு இல்ல, அதான் உனக்கு அந்த வாய் இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கோ. கோவப்பட்டு அவன் மேல வெறுப்பு காட்டுறது தப்பு. போ, போய் பேசு பேசு. இனியா, போலாமா? போலாம் ஆண்டி. பாய் பாய் பாட்டி. பாய் அங்கிள். பாய். பாய். டேய் சிவம், நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. அன்புக்கும் உனக்கும் நடுவுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. நீ கோவப்படுறதுனால அன்பு இனியா மேல இன்னும் பரிதாபப்படுறா. அதெல்லாம் சரிதாமா. என்ன இருந்தாலும் நான் இனியாவை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. டேய், குழந்தைங்க தப்பு பண்ணா நாம கண்டிக்கத்தான் செய்வோம். அது அவங்க நல்லதுக்கு தானே தவிர அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் கிடையாது. கண்டதை யோசிச்சு மனசை குழப்பிக்காத. கோர்ட்டு கிளம்பு. சரிம்மா. சிவம், உன் மனசு எந்த அளவுக்கு படபடப்பா இருக்கோ அதே அளவுக்கு என்னோட மனசும் படபடப்பா இருக்கு. நீயும் நம்ம குழந்தைங்களும் கோர்ட்டுக்கு வந்து நிக்கிற மாதிரி சூழ்நிலையை நானும் விரும்பல. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன நம்ப அன்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதோ இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. உன் குழந்தைங்க தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதை கெடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய், ஆ அங்க பாத்தியாடா? நீ ஒன்னும் கவலைப்படாத. 2 பேரும் ஜோடியா எவ்வளவு சந்தோஷமா நிக்கிறாங்கன்னு.
ஏமா அந்த சந்தோஷம்லாம் எம்புட்டு நாளைக்கு நானும் பாக்குறேன். நம்ம வக்கீலுங்க நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ் அடிச்சு தூக்குறாங்களே இல்லையான்னு பாரு. பாரதியின் கலையை நம்ம கூட வந்துருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் அவ ஆயுசுக்கு அழுதுகிட்டு தான் கிடப்பா. ஏலே பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்துரும்ல. ஏமா எந்த அளவுக்கு நம்ம அன்பு மேல கடுப்புல இருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம லாயர் அரசியும் சிவம் மேல கடுப்புல இருக்காங்க. ஏமா அவங்க ஒன்றும் நமக்காக வாதாட வரல, அவங்களுக்காக தான் வாதாட வந்திருக்காங்க. அட நீ ஒன்றும் கவலைப்படாத, கேஸ் நம்ம பக்கம் தான் ஜெயிக்க. சரியா? டேய் ஆனா இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா. ஏமா நாம விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க, நீ பேசாம வா. சரி ஆ. ராஜு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு நர்சி, நோனு நீங்க யோசனையாவே இருக்கீங்க. என்ன விஷயம்? சிவம், பாஸ்கர், அன்பு, பாஸ்கரோட அம்மா எல்லாரையும் தூக்கி போட்டுரு. நாம நம்ம வாழ்க்கைய வாழவே இல்லை, நம்மளோட வாழ்க்கையை இவங்கள சுத்தி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ராஜு வர வர சிவம்மா விட்டுருன்னு பேசிட்டே இருக்கீங்க? சரி வா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வணக்கம், உட்காருங்க. என்னம்மா அரசே, திரும்பவும் என்ன பிரச்சனை? குழந்தை கஸ்டடியா? நோனோ இல்ல யுவர் ஆனர், நான் என்னோட கேஸுக்காக ஆஜராக வரல. என்னோட கட்சிக்காரர் பாஸ்கரோட கேஸுக்காக ஆஜராயிருக்கேன். பாஸ்கர் சிவம் கல்யாணம் பண்ண அன்புவோட முதல் ஹஸ்பண்ட். பாஸ்கர் 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 பாஸ்கரும் அன்பும் சட்டப்படி விவாகரத்து வாங்கினவங்க. குழந்தைங்களோட கஸ்டடி அன்பு கிட்ட இருந்தாலும் குழந்தைங்க சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க என் கட்சிக்காரர் கிட்ட கேட்டுதான் ஆகணும். ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை. என் கட்சிக்காரருக்கு தெரியாமலே அவங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. வாரம் வாரம் அவரோட குழந்தைங்கள பாக்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க என் கட்சிக்காரர் கிட்ட எந்த விஷயமே சொல்லாம குழந்தைங்களோட தலைமறைவாயிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் கிட்ட அவங்க தகவல் சொல்லவே இல்ல. இதான் பிரச்சனையா? இல்ல யுவர் ஆனர், சிவம்க்கும் 2 குழந்தைங்க இருக்கு, பாஸ்கர் அன்புக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. சிவமும் அன்பும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அன்பு அவங்க 2 குழந்தைங்கள நல்லாவே பாத்துக்கிறது இல்ல. அதனால பாஸ்கர் அவரோட குழந்தைங்கள அவரே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அவங்க குழந்தைங்கள சரியா பாத்துக்கலாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அவரோட பொண்ணு கலை தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கோம் யுவர் ஆனர். இவங்க 2 பேரும் கல்யாணம் வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அன்போட குழந்தைங்க சிவத்த அப்பாவாவை ஏத்துக்கல யுவர் ஆனர். அதனால என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் தன்னோட 2 குழந்தைங்களையுமே தனக்கே வேணும்னு கேக்குறாரு. என்ன சிவம், இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், நான் முறையா விவாகரத்து வாங்கியிருக்கேன். அது சம்பந்தமா கோர்ட் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் கட்சிக்காரரும் என் மனைவியுமான அன்புவும் முறையான விவாகரத்து வாங்கியிருக்காங்க. நாங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கோம். யுவர் ஆனர், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்ப பிரச்சனை அது இல்லவே இல்ல. அன்பு தான் குழந்தைங்கள சரியாவே பாத்துக்கிறதே இல்ல. அதனாலதான் என் கட்சிக்காரரோட குழந்தை அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற நிலைமைக்கு இப்ப போயிருக்கு. யுவர் ஆனர், சாதாரணமா வீட்ல அண்ணன் தங்கச்சி இருக்கிறப்ப
குழந்தைங்களுக்கு நடுவுல பிரச்சனை வர்றது சகஜம். அதுல தவறுதலா சில பிரச்சனைகள் நடக்கிறதும் இயல்புதான். இதுவும் அந்த மாதிரி நடந்த ஒரு பிரச்சனை தான். அது கரெக்ட் தான் சிவம். ஆனா குழந்தைங்க உங்களோட குழந்தைங்களா இருக்கிறப்போ பிரச்சனை கிடையாது. ஆனா குழந்தைங்களோட அப்பா பிரச்சனைன்னு சொல்றப்போ அதுக்கு முறையான விளக்கத்தை நீங்க கொடுத்து தான் ஆகணும். எஸ் யுவர் ஆனர், நீங்க சொல்றது சரிதான். ஆனா அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ஏன் அவரு கேட்க கூடாது? அவரு தானே அந்த குழந்தைங்களோட அப்பா. எஸ் யுவர் ஆனர், அவரு அவங்களுக்கு அப்பாவா இருக்கலாம். ஒரு அப்பாவா தன்னோட குழந்தைங்களுக்கு அவர் எதுவும் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், அவரு போலீஸால தேடப்படுற கிரிமினல். அவர் மேல 2-3 கேஸ் இருக்கு. இப்ப கூட என் கட்சிக்காரரிடம் 25 லட்சம் ரூபாவை திருடிட்டு ஊரை விட்டு ஓடி தலைமறைவாயிட்டார் யுவர் ஆனர். அது சம்பந்தமான கேஸ் மதுரை தல்லாக்குளம் ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு யுவர் ஆனர். போலீஸ் அவரை தேடப்படும் கிரிமினலா அறிவிச்சிருக்காங்க. யுவர் ஆனர், மதுரையில இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உடனடியா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க யுவர் ஆனர்.